நம்ம எல்லாருமே கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுதான் சம்பளத்தை கையில வாங்குறோம். ஆனா அந்த சம்பளம் பணத்தை கரெக்டான இடத்துல முதலீடு பண்றது மூலமா மாசம் மாசம் இன்னொரு விதமான வருமானம் நமக்கு வரும். அது நிறைய பேத்துக்கு தெரியறது இல்ல. ஒரு விதமான வருமானம் நம்ம கம்பெனில இருந்து வரக்கூடியது, இன்னொரு விதமான வருமானம் நம்மளுடைய பணம் நமக்காக வேலை செஞ்சு நம்ம கைக்கு வரக்கூடிய இன்னொரு இன்கம். சோ இந்த ரெண்டாவது இன்கம் எவ்வளவு சிறப்பா நம்மளால சம்பாதிக்க முடியும், அதற்கான வழிமுறைகள்லாம் என்ன, லோ ரிஸ்க் எது, ஹை ரிஸ்க் எதுன்னு 5 விதமான மெத்தட் தான் இன்னைக்கு நான் இந்த வீடியோல சொல்லி கொடுக்க போறேன். சோ இந்த வீடியோல மாசம் மாசம் எப்படி நீங்க சம்பாதிக்கலாம், ரெகுலரா வரக்கூடிய நம்மளுடைய சம்பளம் தவிர வேறொரு முறையில சூப்பரான மெத்தட்ல உங்களுக்கான இன்கம் சம்பாதிப்பது எப்படி, சம்பாதிக்கிறதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நான் சொல்லி கொடுக்க போறேன். சோ வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்க. வெல்கம் டு ஃப்ரீடம் தமிழ் மணி சேனல். நான் உங்க யுவராணி. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட ஃப்ரீடம் தமிழ் மணி சேனலை பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Number 1, Post Office Monthly Income Scheme. ஷார்ட் ஃபார்மா POMIS அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபிக்ஸ்டு ரேட்டுங்க, எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது. ஃபிக்ஸ்டா இப்போ அவங்க 7.4% ரிட்டர்ன்ஸ்ல அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு கவர்மெண்ட் நடத்தக்கூடிய ஒரு திட்டம் இல்லையா, போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம் அப்படிங்கிறது. மாசம் மாசம் எப்படி நம்ம வாடகை நம்ம கைக்கு வருது, ஒருவேளை நம்ம ஓனரா இருந்தா நம்ம கைக்கு வரும், இல்ல நம்மளுடைய ஓனருக்கு மாசம் மாசம் டைம் ஆனா வாடகை பணம் ரெண்ட் கொடுத்துரும்ல, அதே மாதிரி மாசம் மாசம் நம்ம கைக்கு இன்னொரு விதமான வருமானம் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி 7.4% வரைக்கும் உங்க ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு 1 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன் அப்படிங்கிறதுனால 7400 ரூபாய் கிடைக்கும். இது என்ன ஆனாலும் சரி உங்களுக்கு கரெக்டா அந்த பணம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். எவ்வளவு மினிமம் எவ்வளவு மேக்ஸிமம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மினிமமா நம்ம 1000 ரூபாய் போட்டு இந்த ஸ்கீம்ல ஆரம்பிக்கலாம். அண்ட் மேக்ஸிமமா நீங்க ஒரு இண்டிவிஜுவல் அக்கௌண்டா இருக்கீங்க அப்படின்னா 9 லட்சம் ரூபாய், இல்ல ஜாயிண்ட் அக்கௌண்டா இருக்கீங்க அப்படின்னா 15 லட்சம் ரூபாய். இதுதாங்க அதோட லிமிட். இது ப்ராப்ளமே கிடையாது. லோ ரிஸ்க், பட் ரிட்டர்ன் 7.4% கொஞ்சம் டீசென்ட்டா இருக்கு. பட் நிறைய பேர் ஹை ரிஸ்க் வேணாப்பா, கொஞ்சம் சேஃபர் ஜோன்ல நான் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த திட்டம் ரொம்பவே ஒரு பெஸ்டான ஒரு திட்டமா இருக்கும். ஏன்னா அரசாங்கம் நடத்துறாங்க, அதுதான் நம்பர் 1 பாயிண்ட். ஃபிக்ஸ்டா இருக்கும். இந்த மார்க்கெட் ஏறுது இறங்குது லாஸ் ஆகும் அப்படிலாம் இல்ல. என்ன ஆனாலும் சரி உங்களுக்கு இந்த ரிட்டர்ன் பெர்சன்டேஜ் கண்டிப்பா வந்துகிட்டே இருக்கும். இப்போ நீங்க 15 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஒரு அப்ராக்சிமேட்டா 1 லட்சம் ரூபாய் உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1 லட்சம் ரூபாயில இது கொஞ்சம் டாக்ஸ் எல்லாம் இருக்குங்க. டாக்ஸ் எல்லாம் போக அப்படி இப்படின்னு ஒரு 80,000 ரூபாய் கைக்கு வந்துச்சுனாலுமே மாசத்துக்கு பாருங்க ஒரு 7000 இருந்து 8000க்குள்ள நமக்கு கையில வந்து நிற்கும் மாச வாடகை மாதிரி. நம்பர் 2, சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம். இது நம்ம எல்லாருக்கும் கிடையாது. யாருக்கெல்லாம் 60 வயசு ஆச்சோ, 60 வயசுக்கு மேல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க மட்டும் தான் இந்த திட்டத்துல பயன்பெற முடியும், திட்டத்துல சேரவே முடியும். இதுவும் கவர்மெண்டோட திட்டம் தான். சோ ரிஸ்க் ரொம்ப கம்மி. அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் பாத்தீங்கன்னா 8.2% வரைக்கும் கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி சொன்ன திட்டத்துல 7.4% தான் கொடுக்குறாங்க. சோ உங்க வீட்டுல யாராச்சும் 60 வயசுக்கு மேல இருக்காங்க அப்படின்னா உங்களுடைய பணத்தை அவங்களுடைய அக்கௌண்ட்ல அவங்களுடைய பேர்ல கூட நீங்க போட்டு வைக்கலாம். 8.2% வரைக்கும் வட்டி கிடைக்கும். சப்போஸ் நீங்க ஓல்ட் டாக்ஸ் ரெஜிமேல நீங்க வந்து ஃபைல் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ATC அண்டர்ல உங்களுக்கு டாக்ஸ் டிடக்ஷனுமே கிடைக்கும். நம்பர் 3, பிரதான் மந்திரி வய வந்தனா யோஜனா. இது நார்மலா எல்லாருக்கும் கிடையாது. இதுவும் பாத்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸ்க்காக மட்டும் தான். இவங்க எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்கன்னா 7.4% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அண்ட் இவங்க கிட்ட மினிமமா நீங்க 1.5 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அண்ட் மேக்ஸிமமா 15 லட்சம் ரூபாய் வரைக்குமே நம்மளால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். பட் இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா மாசம் மாசம் கட்டணும், வருஷம் வருஷம் கட்டணும் அப்படின்ற மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. நீங்க மந்த்லி சூஸ் பண்ணிக்கலாம், இல்ல குவார்டர்லி சூஸ் பண்ணிக்கலாம், ஹாஃப் இயர்லி யூஸ் பண்ணிக்கலாம், ஆனுவலி சூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி நம்ம கட்டக்கூடிய பணத்தை நம்மளுடைய வரம்புக்கு தகுந்தாப்புல, நம்மளுடைய கன்வீனியன்ஸ்க்கு தகுந்தாப்புல நம்ம அதை சூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு பென்ஷன் திட்டம் மாதிரி தான். சோ நமக்கு இதுல இருந்து வரக்கூடிய லாபத்துக்கு கண்டிப்பா நம்ம டாக்ஸ் பே பண்ணி தான் ஆகணும். நம்பர் 4, ரியல் எஸ்டேட். நம்ம ஏதாவது ஒரு பணத்தை போடணும், சேர்த்து வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் அப்படின்னா அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் இந்த பொண்ணுலையும் நிலத்திலையும் போடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சோ நிலத்தினுடைய வேல்யூ தங்கத்தோட ரொம்ப ஜாஸ்தியா உயர்ந்துட்டு இருக்கிறத நம்மளாலே கண்கூடாவே பார்க்க முடியுது. சோ முன்னாடி என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஒரு பிளாட் வாங்கி ஒரு லேண்ட் வாங்கி அதை நம்ம சேல் பண்றோம். பட் இப்போ நிறைய பேருக்கு நல்ல ப்ராஃபிட் தரக்கூடியது அந்த பில்டிங் கட்டி அதை விற்கிறத விட அந்த பில்டிங் கட்டி அதை வாடகைக்கு விடுறது தான் புத்திசாலித்தனம். இப்போ ரெண்டல் ஈல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க ஒரு வீடு கட்டிட்டீங்க, அந்த வீட்டினுடைய வாடகை ஒரு குறைஞ்சபட்சம் 12,000 இருந்து 25,000 ரூபாய் வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வருஷத்துக்கு அதனோட ரெண்டல் ஈல்டு எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 1.5% இருந்து 3% வரைக்கும், அதாவது 1.5 லட்சம் ரூபாயில இருந்து 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் நமக்கான ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். மாசம் மாசம் அதுவும் ஒரு இன்கம் தானங்க.
மந்த்லி இன்கம் எப்படி சம்பாதிக்கிறது, ஸோ இந்த மாதிரியான வழிமுறைகளை நம்ம இன்கம் சம்பாதிக்கலாம். பட் வீடு கட்டி விடுறதை விட ரொம்ப பிரில்லியண்டான மூவ் என்ன தெரியுமா, கமர்ஷியல் ஸ்பேஸுங்க. ஸோ உங்களோட பில்டிங் ஆஃபீஸ்க்கு தகுந்தாப்புலாம் நீங்க கட்டிட்டீங்க அப்படின்னா அதுவும் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும். ஒரு சில நேரங்களில் அந்த ரெண்டல் ஈல்டு இந்த கமர்ஷியல் ஸ்பேஸ் பொறுத்தவரை 10% வரைக்கும் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நம்பர் 5, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்ங்க, SWP. நம்ம எல்லாருக்கும் SIP தெரியும், சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். பட் ரொம்ப சூப்பரான ஒரு பிளான் SWP, சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான். இப்போ SIP என்ன பண்ணுவோம், மாசம் 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ 3000 ரூபாயோ ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டே இருப்போம். பட் SWP பொறுத்தளவுல லம்சமா நீங்க ஒரு பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருவீங்க. இதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை மாசம் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ மாசம் அந்த குறிப்பிட்ட அமௌண்ட் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். பேலன்ஸ் இருக்கக்கூடிய அமௌண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ஜென்ரேட் ஆகி அந்த முடிவுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய அமௌண்ட் கிடைக்கும். நான் இதை பிராக்டிக்கலா எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கறத நான் சொல்றேன். இப்போ SWP கால்குலேட்டர்ல நான் 5 லட்சம் ரூபாய் என்கிட்ட இருக்கு, நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறேன். பட் மாசம் எனக்கு ஒரு கையில 5000 ரூபாய் வேணும்பா. மாசம் இன்கம் மாதிரி எனக்கு எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் ரேட் பாத்தீங்கன்னா ஒரு 10% நான் போடுறேன், 5 வருஷத்துக்கு போடுறேன் அப்படின்னு பார்க்கும்போது மாசம் எனக்கு 5000 ரூபாய் என் கைக்கு வந்துடும். பட் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் 50000 ரூபாய். அப்போ இங்க பாருங்களேன், டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 5 லட்சம் ரூபா. அதுல மாசம் 5000 ரூபாய் நான் எடுத்தேன் அப்படின்னா 5 வருஷத்துல 3 லட்சம் ரூபாய் நான் எடுத்துருவேன். பட் நான் 3 லட்சம் ரூபாய் எடுத்து முடிச்சாலுமே ஃபைனல் வேல்யூ என் பேங்க் அக்கௌண்ட்ல 4,22,449 ரூபாய் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம கரெக்டா பிளான் பண்ணி சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா மாசம் நமக்கான ப்ராஃபிட் இன்கம்ன்றது நமக்கு கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல 5 முக்கியமான மாசம் நமக்கு எப்படி வருவாயை நம்ம ஈட்டிக்கிறது. நமக்கு நார்மலா வரக்கூடிய சம்பளமே பத்தல, பட் இருந்தாலும் சம்பாதிச்சு வச்சாச்சு, கொஞ்சம் சேர்த்து வச்சாச்சு. சும்மா சேர்த்து பேங்க் அக்கௌண்ட்ல தூங்குறதை விட அந்த பணம் நமக்கு வேலை செய்யணும் அப்படின்னா அது எந்த இடத்துல முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி நமக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால இந்த 5 முக்கியமான ஒரு மெத்தடை நான் இன்னைக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நிஜமா இது உங்க லைஃப்ல நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணா மட்டும்தான் நம்ம கொஞ்சம் நிம்மதியா இந்த வாழ்க்கையை ஓட்ட முடியும். வேற ஒன்றும் இல்லை. பிகாஸ் மிடில் கிளாஸ் பீப்புளா நம்ம பிறந்தாச்சு, கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு இருக்கோம். பட் எவ்வளவு நாள் தான் நம்மளே உழைச்சிட்டே இருக்கிறது, நம்ம சம்பாதிச்ச பணமும் நமக்காக உழைக்கணும் இல்லை. அதுக்காக தான் இந்த முறைகள். ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நிச்சயமா இது பயனுள்ளதா இருந்தது அப்படின்னா கமெண்ட்ல உங்களுடைய கருத்துக்களை நீங்க பதிவு பண்ணுங்க. அதை பார்த்துட்டு நிச்சயமா நான் உங்களுக்கு ரிப்ளையும் பண்றேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்மளுடைய ஃப்ரீடம் தமிழ் மணி சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யுவராணி எக்கச்சக்கமான வீடியோஸ் நமக்காக போட்டுட்டு இருக்கிறேன். நம்மளோட தரம் லைஃப் இங்க இருந்து அடுத்த ஒரு லெவலுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக என்னென்ன வழிமுறைகளை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுமோ அதெல்லாம் நான் கத்துக்கிட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்ல, ஃப்ரீடம் ஆப் நீங்க டவுன்லோட் பண்ணணும். பிகாஸ் ஃப்ரீடம் ஆப்ன்றது என்னன்றது நான் சும்மா ஷார்ட் ஃபார்மா நான் சொல்றேன். இப்போ நம்ம ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறோம், இல்ல நான் இப்ப சொல்லி கொடுத்தேன் எங்கெங்கெல்லாம் முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறது. பட் என்னால இந்த யூடியூப் வீடியோவா ஒரு குறிப்பிட்ட டியூரேஷன் வரைக்கும் தான் சொல்லிக் கொடுக்க முடியும். ரொம்ப இன்டெப்த்தாவும் சொல்லிக் கொடுக்க முடியாது. பட் இதெல்லாம் இன்டெப்த்தா உங்களுக்கு ரொம்ப இன்ச் பை இன்ச்சா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃப்ரீடம் ஆப்பை தான் நீங்க டவுன்லோட் பண்ணணும். ஸோ அங்க ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் மட்டும் பே பண்ணி அந்த ஒரு கோர்ஸ் மட்டும் வாங்கி நம்ம படிச்சுக்கலாம். ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எங்களோட டீம் மெம்பர்ஸ் டைரக்டா உங்களே கால் பண்ணி உங்க சந்தேகம் என்னன்னு கேட்கறதுக்கு முன்னாடியே ஒரு டீட்டெயில்டான எக்ஸ்பிளனேஷன் அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.